அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் இனிமேலும் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது. களமிறங்கக்கூடிய முன்னாள் நிர்வாகிகள் இது குறித்த முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய முன்னாள் நிர்வாகிகள் கூட இன்னமும் அந்த கட்சியை நினைச்சிட்டும் கட்சிக்காக பணியாற்றுறதுக்கும் காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. கடந்த வருடம் மே மாதம் நடந்த இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட நிர்வாகிகள் அப்படின்னு ஒரு பேனர் வச்சு ஒரு பஸ் முழுக்க ஆட்கள் வந்ததும் அதற்கு பிறகு இந்த ஒரு விஷயத்த சீமானே எதிர்பார்க்கல அப்படின்றது எல்லோருமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சியில் நடத்தப்படுற ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இணைய எழுச்சி பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்திற்கு நிச்சயமாக கலந்து கொள்ளணும் அப்படின்ற காரணத்தினால தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலிருந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் அந்த ஒரு இடத்துல குவிஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட திமுக கட்சி, அதிமுக, பாஜக அப்படின்னு எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணி கூட அவ்வளோ ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டவே முடியாது அப்படின்றத அந்த ஒரு தருணத்தில் வெளியாகி இருந்த கருத்து கணிப்பு தகவலாக இருந்துச்சு. இதை தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் அத்தனையுமே போட்டிருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க நிர்வாகிகள் வர்றது ரொம்பவே யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட நிர்வாகிகள் அப்படின்ற ஒரு பேனரை வச்சு அந்த பஸ் முழுக்க 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்திருந்தது பார்த்தீங்கன்னா சீமானியே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படுத்திருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க அப்படின்னா பணத்திற்காகவும் பதவிக்காகவும் வேற கட்சியில் போய் இணைஞ்சிருவாங்க அப்படின்றதான் எத்தனை ஆண்டு கால வரலாற்றில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இதுலேயும் ஒரு சில நிர்வாகிகள் இன்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையான விசுவாசியாக இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாகவே இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி ஒரு விஷயம் வேற எந்த கட்சியிலுமே நடக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகியான வெற்றிக்குமரன் கூட பார்த்தீங்கன்னா இந்த மக்களவை தேர்தலுக்கு சீமானுக்கு சின்ன மறுக்கப்பட்டதை அடுத்து சீமானுக்கும் எங்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அவர் தேர்தலையே சந்திக்க விடாம பண்றது அப்படின்றது முற்றிலும் ஒரு கோழைத்தனம் அப்படின்னும் அவருக்கு கட்சி சின்னம் கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்காக ஏகப்பட்ட போராட்டத்தையும் என்னுடன் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் சேர்த்து நானே தனியாக ஒரு போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு வெற்றிக்குமரன் மற்றும் கட்சியிலிருந்து விலகிய பல நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா தற்போது வெற்றிக்குமரன் மீண்டும் தெரிவிச்சிருக்காரு. நாம் தமிழ் கட்சிக்கும் எங்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இனிமேலும் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு வெற்றிக்குமரன் சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக தான் மாறி இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.